ப்ரோ 3 கேரக்டர் ப்ரோ. அதுல வந்து அப்பா கேரக்டர் தான் நல்லா இருக்கு மாதிரி. என்ன பிடிச்சிருந்தது ட்ரைலர்ல? பழைய அப்படியே கான்செப்ட் ஜவு மாதிரி இழுத்துன்னு போறாங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா ட்ரைலர் வந்து போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அவங்க வந்து டீஏஜிங் பண்ணது வந்து இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு நமக்கு தோணுது. ஆனா நல்லா இருந்துச்சு ஓவராலா சொல்லும்போது. இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து அவர் வந்து கில்லியில பாட்டு பாடிட்டு வர மாதிரி ஒரு முருகர் பாட்டு பாடிட்டு வருவாள்ல, அந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஏஜ் விஜய் தான் நல்லா இருக்கு. இல்ல அவர்கிட்ட நான் இன்னுமே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது எல்லா ஆக்ஷன் அப்புறம் வந்து விவேகம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. தெளிவா தளபதி ட்ரெயின்லாம் பயங்கரமா இருந்துச்சு. தர மாசு சரியா, கொல்ல மாசா இருந்துச்சு. நாங்க அதுதான் இந்த படத்துக்கு தங்கலால் படத்துக்கு தான் வந்தோமே. ஆனா தளபதி ட்ரெயிலர் பார்த்த உடனே தாறுமாறா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல எது பிடிச்சிருந்ததுன்னா அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ஃபைட் சீன், அந்த 2 மட்டும் தரமா இருந்துச்சு. அவரு எப்படி சொல்றதுன்னா இன்னும் சொல்ற மாதிரி இல்லை தல. அதெல்லாம் படம்லாம் கொடூரமா போயிடும். அதெல்லாம் விஜய், பிரசாந்த், ஜெயராம், பிரபுதேவா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைலா, ஸ்னேகா 2 பேரோட ஆக்டிங் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ட்ரைலர் பார்த்தோம், ஒரு ஹாலிவுட் லெவலில் இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், மிஷன் இம்பாசிபிள் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் டபுள் ஆக்ட் இல்லை ட்ரிபிள் ஆக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. தளபதியோட ராக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அட்டகாசமாக பார்க்க தயாராக இருக்கும். இனிமேல் தளபதியோட கோட்டை தான் 2026 அவர் தான் சிஎம் ஆகணும். ஸோ படம் பார்த்தா அந்த கதையில் என்ன இருக்குது, ஸோ ரெண்டு பசங்களாக கூட இருக்கலாம். அதில் ஒருத்தரை சின்னதாக காட்டியிருக்கலாம், ஒருத்தர் கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்கலாம். ஸோ கதை வந்ததுன்னா தான் தெரியும் என்னன்னு. ஸோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நாமளா வந்து பண்ண முடியாது. டேரக்டர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி படம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். மைக் மோகன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ அவர் எப்படி பண்ணுவாருன்னு நமக்கே தெரியும். வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் வராரு. ஸோ அவரது ஹரா படம் பார்த்தேன், அது ஒரு டீசெண்டாக இருந்தது. பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இதில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவரும் வில்லனா எப்படி கலக்கிறோன்னு பார்க்கலாம். வெங்கட் பிரபுல இன்னொரு மங்காத்தா வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மங்காத்தாவா கோட்டான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். யுவன் சங்கர் சொல்லவே வேணாம். பில்லாவில இருந்து இப்போ வரைக்கும் அவர் அடித்த மியூசிக் எல்லாமே மக்களுக்கு தெரியும். நாம என்ன சொல்றது, ஃபேன் பேஸ் யுவனுக்கு எங்கேயோ இருக்கு. அவங்க ஸ்னேகா, லைலா அவங்களோட போர்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் தளபதி வந்து மாஸ் கட்டியிருக்காருன்னு தெரியுது. ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, பைக் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் வேற ப்ளஸ் தாய்லாந்து பட்டாயா வேற இருக்குது. அது எப்படி இருக்கும்னு தெரியாது. பேங்காக்கு ஸ்டோரி வந்து பார்த்தா ஏதாவது இவர் சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி தெரியுது. ஒரு டீமாக வந்து செயல்பட்டு ஏதோ ஒரு மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியுது. இதில் வந்து வில்லன்ட்ட இருந்து வர மற்றபடி அவரும் இவரும் மோதிக்கிறது இது எல்லாமே வந்து இடையில நடக்கும். ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஓரளவு தமிழ் சினிமா வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் கொண்டு போக முடியாது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் பார்க்கும்போது பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும் எப்படி இருக்கும் என்னன்ட்டு. ட்ரெய்லர் நல்லா பார்க்க நல்லா இருக்கு. அந்த ஆக்ஷன்ஸ் ட்ரெய்லர் கட் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கதையை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு, பீஸ்ட் மாதிரி வந்துருமோன்னு. மற்றபடி ட்ரெய்லர் நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருந்துச்சு. காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்பவுமே அவர் படம் தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இந்த கோவா, சென்னை 20 அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் பார்க்க சிரிப்பாக தான் இருந்தது. ஏன் ஃபர்ஸ்ட் விஜய் கிளீன் ஷேவ் இருக்கும், அதுவும் சிரிப்பாக தான் இருந்தது. இப்போ பார்க்கப்போ அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் படம் பார்க்க பிடிப்பா. படத்தில் எப்படி இருக்கு, ட்ரெய்லர் பார்த்து வச்சு பார்க்க முடியாதுல்ல. படம் பார்த்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னா படத்துலேயே அப்படி இருந்தால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அந்த லைன்ஸ் டைலாக் ஒன்று இருக்கும், ஒன்ஸ் ஏ லைன் ஆல்வேஸ் ஏ லைன், அது நல்லா இருந்துச்சு, கேட்க நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. செம மாஸ் பண்ணியிருக்காரு விஜய். ஆனால் சின்ன பையன் ஏஐன்னு வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் ஃபேன் நாங்களாம், ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி எப்படி நடிச்சிருக்காருன்னு அவர் நடிப்பை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. பேக்ரவுண்டு தாறுமாறாக இருக்கு. யுவன் சங்கர் ராஜா எப்படி நல்லா தான் பண்ணியிருப்பாரு, பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. டைரக்ஷன் மங்காத்தா மாதிரியே பண்ணியிருக்காரு, நல்லா மாசாக பண்ணியிருக்காரு. மங்காத்தா விட டபுள் மடங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தலையே சொல்லியிருக்காரு மங்காத்தா மாரியே நல்லா இருக்கணும் அப்படின்னு. அது மாரி எதிர்பார்க்குறோம் நாங்கள், நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. விஜய் சார் வந்து 3 கெட்டப் பண்ணுற மாதிரி. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஏஐ வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துருக்கோம். ப்ரோ ஆக்சுவலாக சூப்பராக இருக்கு ப்ரோ, மஸ்ட் வாட்ச். நாங்கள்லாம் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், தீவிர ஃபேனு. பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வெயிட் பண்ணுறோம், வந்தால் பார்க்கலாம் ப்ரோ. லுக்கு தான் ப்ரோ,
தளபதி லுக்கு தான். டபுள் ஆக்டார பண்ணியிருக்காரு. அது சன்னா ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஃபாதரா ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. படம் வந்தா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுல யாரா இருக்கு அந்த ட்ரைலர்ல Bro? இந்த ட்ரைலர்ல யாரா இருப்பாங்க? யாரு ஸ்னேகா, லைக் பிரபுதேவா, பிரசாந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அம்மா மெயினாக பார்க்கறது தளபதிக்காக தான் படத்துக்கே போகும். தளபதி தான் ரீசன். மைக் மோகன் வில்லனா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். அவர் இத்தனை லைக் ஆஃப்டர் லாங் பேக் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு வில்லனா ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. எப்படின்னு வந்தா நம்ம பார்க்கலாம். எது மாதிரி ஸ்டோரி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ராய் ஏஜென்ட் மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு ராய் ஏஜென்ட்டாக இருந்து சிபிஐ லைக் அந்த மாதிரி ஏதோ ஏஜென்ட்டாக இருந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஸ்டோரி லைக் விஜய் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருந்து லைக் அந்த க்ரைம் த்ரில்லராக இருக்கும் ப்ரோ. ஸ்னேகா வந்து அவங்க நடிச்ச லைலா அவங்க எல்லாம் எப்படி இந்த 2 பேர் பேர் அவ்வளோ பெருசாக ஐடியா இல்லை ப்ரோ. அவ்வளோ பெருசாக ஐடியா இல்லை. வெங்கட் பிரபு டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கும்? அவர் லைக் படமே ஒரு மாதிரி லைக் ஜாலியாக போகும் ப்ரோ. மாநாடு மாதிரி ஒரு ஸ்பீடாக போகுன்னு எதிர்பார்க்குறேன். போர் அடிக்காமல் ஸ்பீடாக போகுன்னு எதிர்பார்க்குறேன். அந்த சின்ன வயசுல வந்து விஜய் வந்து ரில்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அந்த சரியா வரல. அது விஎஃப்எக்ஸ் ப்ரோ. ட்ரைலரை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. படத்தில் போய் நம்ம டேரெக்டாக பார்த்தா தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். விஎஃப்எக்ஸில் நமக்கு ட்ரைலரில் ஒரு ஃபோட்டோ தான் காமிச்சிருக்காங்க. படத்தில் போனால் தானே ஃபுல்லாக நம்ம காட்டுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்களா, அதில் நம்ம பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். விஎஃப்எக்ஸுக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ்லாம் போய் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்கலாம். இதுல விஜயகாந்த் வர்றாரு அப்படின்னு சொல்லி ஆமாம் ப்ரோ. அவரோட கேமியோ இருக்குன்றாங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்குறோம். விஜயகாந்த் அவர் கேமியோ இதில் இருக்குன்றாங்க. நாங்களும் பெருசாக எதிர்பார்க்குறோம். அப்படி ஒன்று இருந்தால் ஹாப்பி தான். ரீசெண்டாக கூட வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு கேமியோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு கேமியோ இருக்கும். ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேன்னு இருக்கேன். பாப்பா விஜயகாந்த் கேமியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் ஆடியன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? ஓ, இன்னும் ஒரு மூவி தானே ப்ரோ இருக்கு அவருக்கு. 69 அதை முடிச்சுட்டா அவ்வளோதானே. அதுக்கப்புறம் அதனால தானே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. லைக் இந்த மூவி அடுத்த மூவி அதுக்கப்புறம் அவரை இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்கவே முடியாது. அதனால இந்த 2 மூவி பெருசாக எதிர்பார்க்குறாங்க. நம்மளும் ரீச் ஆயிரும். இருந்தாலும் நமக்கு அந்த மூவிக்கு பெருசாக நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல எப்போ ஒரு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. கோட் ட்ரெய்லர் பார்த்தோம் ப்ரோ. இது விஜயோட பழைய அந்த கில்லி டைலாகு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. லுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஓல்டு லுக்கில் காட்டினாங்க. படம் எப்படி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது தேட்டருக்கு வரும்போது பார்ப்போம். ரோல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்றது. எல்லாரும் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்குன்னு நினைக்கிறேன். மைக் மோகனை வந்து வில்லனாக போட்டிருக்காங்கன்றது நல்ல விஷயம்தான். அவர் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. படம் வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் நல்லா தான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். வெங்கட் பிரபு அவர் டைரக்ஷன் எப்படி இருக்கு? அவர் மங்காத்தா சூப்பராக பண்ணார். அதே மாதிரி தான் இப்போ தளபதிக்கும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்ததில் ஏதோ சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ 68 மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேர் காந்தின்னு வச்சிருக்காங்க. மேபி மாஸ்டர் படத்தில் எப்படி குடிச்சிட்டு கடைசியில் பசங்கள்லாம் திருத்துவார், அது மாதிரி இதுலேயும் திருத்துவாரோ என்னமோ தெரியல. அது எங்களுக்கு காட்டியிருக்காங்க. ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்னமோ கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்தது. ஆனால் படம் வரும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்றது. கடைசி 2 படம் தானே தளபதி. இது நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம்.